ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 2 அத்தியாயம் 5 சத்யவதி சந்தனு சம்வாதம். சௌனகாதி மகரிஷிகள் சூத முனிவரிடம் வினவுகின்றனர். ஓ சூத முனிவரே, அஷ்ட வசுக்களுக்கு சாப காரணத்தினால் நேரிட்ட ஜென்ம விவரணமும் அவருள் காங்கேயருடைய வீர பிரதாப விசேஷமும் எங்களுக்கு புலகாங்கிதம் கொள்ளுமாறு எடுத்துரைத்தீர். நல்ல விரதானுஷ்டானம் உடைய சூத பகவானே, இனி வியாச பகவானுக்கு மாதாவாகிய திவ்ய லக்ஷண சம்பன்னையாகியும் பரிமள கந்தியாகியும் விளங்கும் சத்தியவதியானவள் வளைஞனாகிய தாசனிடம் போய்ச் சேர்ந்து வாழும் நாளில் சர்வ தர்மஜனாகிய சந்தனு மகாராஜன் அவளை எவ்வாறு அடைய பெற்று மனைவியாக கொண்டான், அதனை சொல்ல வேண்டும். அதை கேட்பதில் மிகவும் விருப்பமுடையவர்களாயிருக்கின்றோம். அதில் எங்களுக்குள்ள சந்தேகத்தை நிவர்த்தி செய்தருளும் என்றனர். சூதர் கூறுகின்றார், ஓ முனிவர்களே, ராஜ ரிஷியாகிய சந்தனு மகாராஜன் மகாதேவர் சுப்பிரமணிய கடவுளோடு எவ்வாறு ரமித்திருப்பாரோ அவ்வாறு தம் மகனாகிய காங்கேயனோடு 4 வருஷம் ரமித்திருந்து அரசாட்சி செய்து வரும் நாளில் ஒரு நாள் மான், காட்டெருமை, சிறுத்தை முதலிய மிருகங்களை வேட்டையாடுவதில் பிரியமுடையவனாய் அரண்யம் சென்று நாள்தோறும் அவ்வாறே செய்து வந்தனன். ஒரு நாள் வேட்டையாடி கட்கம், காட்டுப்பன்றி முதலிய கொடிய மிருகங்களை பான பிரயோகம் செய்து கொன்று வரும்பொழுது நதி சிரேஷ்டமாகிய கங்கை கரையை தெய்வாதீனமாய் வந்தடைந்தனன். அப்பொழுது இந்த வாசனை இதுவாகும் என்று மதித்து அறியக்கூடாததாகிய பரிமளத்தோடு கூடிய காற்றொன்று வீசியது. அந்த உத்தமமாகிய சுகந்தத்தை ஆக்ரானித்து ஆச்சரியமடைந்து, இஃதுவென்ன வாசம்? இந்த வாசனை தேவமந்தார புஷ்ப வாசனையும் அன்று, சண்பகத்தினுடைய வாசனையும் அன்று, மல்லிகையினுடைய வாசனையும் அன்று, தாழம்பூவினுடைய வாசனையும் அன்று, மிருக மதத்தினுடைய வாசனையும் அன்று. இந்த சுபகரமாகிய சுகந்தத்தை நாம் முன்னெப்பொழுதும் ஆக்ரானித்ததும் அன்று. இவ்வரிய சுகந்தம் எவ்விடத்தினின்றும் எழுந்து வீசுகின்றது? இதன் உற்பத்தி ஸ்தானத்தை அறிய வேண்டும். இந்த கந்தமானது நம்முடைய மனத்தை கவர்ந்து மேன்மேலும் மோர வேண்டுமென்கின்ற அவாவையே விளைவிக்கின்றது. ஆகையால் இச்சுகந்தம் இவ்வனத்துக்குள் எங்கு நின்று தோன்றுகின்றதோ அவ்விடத்தை சுற்றி பார்ப்போமென்றெண்ணி அதிமோகமுடையவனாய் அதிவேகமாய் அப்பரிமளம் வரும் வழியே இலக்காக யமுனா நதிக்கு சென்றனன். செல்லும் பொழுது அங்கு ஓரிடத்தில் பார்ப்பதற்கு அழகுள்ளவளாயும் ஆபரண விசேஷங்கள் இல்லாதவளாயும் அழுக்கடைந்த ஆடை உடுத்தவளாயும் மனத்தை வசீகரம் செய்கின்ற யவ்வனத்தோடு கூடினவளாயும் பிரகாசிக்கின்ற ஒரு பெண்ணை கண்டான். கருத்த விழியோடு கூடிய கடை நோக்குமுடைய அப்பெண்ணை பார்த்து, நாம் அருமையாக மோந்த சுகந்தம் இவளுடைய சரீரத்தினின்றும் வீசுகிறதாகவே தெரிய வருகிறது, இதில் சந்தேகமில்லை என்று நிச்சயித்து கூறுகின்றான். ஆஹா, இஃதென்ன ஆச்சரியம்! இப்படியும் ஒரு பெண்ணுக்கு அமையுமோ? இவளுடைய அங்க விசேஷங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் உவமான பொருள்களில் அடங்கியதாகவில்லையே. சௌந்தர்ய விசேஷமும் அப்படியே அமைந்திருக்கின்றது. பருவமும் இப்பொழுது ஒத்திருக்கின்றது. அப்பருவத்துக்கு தக்க யவ்வன விசேஷமும் எவரிடத்தும் காணக்கூடாததாக இருக்கின்றது. இவ்வாறு ஒன்றுக்கொன்று மேன்மேலாக அமைந்திருக்கும் சௌந்தர்யாதி விசேஷங்களை அன்றி பரிமளம் ஒன்றும் அமைந்திருக்கின்றதல்லவா? இதனை யாவரிடத்தே காணப்பெறுவோம்? யாவர்தான் காணப்பெற்றார்கள்? இனி யாவர்தான் காணப்பெறுவார்கள்? இஃது எவ்வுலகிலுள்ள மங்கையர்க்கும் அமையப்பெறாத அதிசயமுடைத்தானது. இந்த கந்தத்தை எந்த புருஷனாவது எந்த தேவராவது மோர பெறுவாராயின் அவர் பிரமிப்பரையன்றி பிரமிக்காமல் போவாரா என்று சந்தனு மகாராஜன் அளவிறந்த வியப்புடையவனாய், இவள் யார்? இவள் இப்போது எங்கிருந்து வந்தவள்? இவள் தெய்வமங்கையோ, பூலோகமங்கையோ, கந்தர்வமங்கையோ, நாகமங்கையோ? பரிமள மிகுதியோடு கூடியிருக்கின்ற இவளை யாரென்று யான் தெரிந்து கொள்வேன் என்று சிந்தித்து காமாதூரனாய் மதிமயங்கி முன் தான் கண்ட கங்கையோவென்று ஐயுற்று அது தெளிய அப்பரிமள கந்தியை பார்த்து கேட்கத் தொடங்கினன். பரிமளத்தோடு கூடியிருக்கின்ற ஓ மங்கையே, நீ யார்? நீ என்ன குலத்தவள்? யாருடைய மகள்? ஓ அழகுள்ள தொடையை உடையவளே, மனித சஞ்சாரம் இல்லாத இவ்விடத்தில் நீ தனியே இருக்கின்றனையே, யாது காரணம்? காமத்தை விளைவிக்கும் நேத்திரத்தை உடையவளே, நீ விவாகம் உடையவளா இல்லாதவளா?
நீ எத்தொழில் செய்கின்றவள்? உன் விருத்தாந்தங்களை சொல்லுவாயாக. மாவடு வகிர்ந்தன்ன கன்னியே, மனோகரமாயும் யவ்வனமுடையவளாயும் இருக்கின்ற உன்னை நான் பார்த்தபொழுதே காம வெள்ளத்தில் மூழ்கி கரையேற பெறாது அலமருகின்றேன். ஆகையால் நான் காமக்கரையேறுமாறு கேட்டவைகட்கெல்லாம் விடை கூறுவாயென்று புன்னகையோடு வினவினான். பரிமள கந்தியானவள் தன்பாலுள்ள விருப்பத்தை புன்னகையினால் காட்டும் அரசனை நோக்கி கூறுகின்றாள். ஓ அரசனே, நீர் என்னை பரிமளகந்தியாகவும் வளைஞர் பெண்ணாகவும் தாசனுடைய மகளாகவும் பிதாவினுடைய ஆக்ஞையினால் இவ்விடத்தில் தனியே இருக்கின்றவளாகவும் கன்னிகையாகவும் இந்நதியில் தர்ம நிமித்தமாக இந்த ஓடத்தை தள்ளிச் செலுத்துகின்ற தொழிலை உடையவளாகவும் அறிந்து கொள்ள கடவீர் என்று விடை கூறி பரிமளகந்தி சும்மாவிருந்தனள். காமாதுரனாகிய அரசன் அவளை பார்த்து பின்வருமாறு கூறத் தொடங்கினன். ஓ மான் போலும் கண்களை உடையவளே, உன்னுடைய யவ்வனத்தை வீணாய் கெடுத்து கொள்ளாதே. கௌரவ குல வீரனாகிய என்னை நாயகனாக கொள்ள கடவாய். எனக்கு வேறு மனைவி உண்டென்று நீ நினைக்க வேண்டாம். எனக்கு இப்பொழுது பத்தினி இல்லை. ஆகையால் உன்னை மனைவியாக கொள்கின்றேன். ஆனால் காம கிழத்தியாக கொள்வேனென்று சந்தேகிக்க வேண்டாம். தர்ம பத்னியாகவே கொள்வேன். மனோரம்யமானவளே, மனோபவனாகிய மன்மதன் நான் உன்னை பார்த்தது முதல் என்னை வாட்டுகின்றான். ஓ பாலையே, எனக்கு பிரியையான பத்னியானவள் என்னை விட்டு போயினள். அவள் போன பின்னர் நான் விவாகம் செய்து கொள்ளவில்லை. நான் சம்சாரம் இல்லாதவனாகவே இருக்கின்றேன். எல்லா அவயவங்களும் ரம்யமாய் இருக்கின்ற உன்னை பார்த்த என் மனம் சிறிதேனும் என் சுவாதீனத்தில் இல்லை. நான் துணையற்றவனாய் இருக்கின்றேன். ஆகையால் எனக்கு நீ துணைவியாக வேண்டும். ஆவையேல் உனக்கு நான் சுவாதீனனாகவும் அடிமையாளாகவும் ஆகின்றேன். இதற்கு சந்தேகம் இல்லை என்றனன். தாசன் மகளாகிய பரிமளகந்தி அமிர்தம் போலும் சுவையையும் மனதுக்கு இன்பத்தையும் விளைவிக்கின்ற சந்தனு மகாராஜனுடைய வார்த்தையை கேட்டு சாந்த குணத்தோடும் கூடினவளாய் தைரியத்தோடும் அரசனை பார்த்து சொல்லுகின்றாள். ஓ அரசரே, நீர் என்னிடத்தில் எந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தினீரோ அந்த அபிப்பிராயம் நானும் உம்மிடத்தில் கொண்டவளாய் இருக்கின்றேன். அன்றியும் உம்முடைய வரலாறு எவ்வண்ணமோ அவ்வண்ணமே என்னுடைய வரலாறும் இருக்கின்றது. இருவருடைய வரலாறும் எண்ணமும் இவ்வண்ணம் ஒத்திருந்த போதிலும் இப்பொழுது நான் சுதந்திரையாய் இருக்கின்றவள் அல்லல் என்று நீர் தெரிந்து கொள்ளலாம். என்னை உமக்கு கொடுக்க வேண்டியவர் என்னுடைய தந்தையார். நான் தந்தை சொற்படி நடக்கும் நியமம் உடையவள். நான் வளைஞர் மகளாயினும் என் பிதாவானவர் மிகவும் பிரசித்தியானவர். அவர் சம்மதித்து என்னை உமக்கு கொடுக்கின்ற பட்சத்தில் நீர் பாணி கிரகணம் பண்ணி கொள்ளலாம். என்னால் சிறிதும் தடையில்லை. நான் என்றும் உம்முடைய வசமாகவே இருப்பேன். ஏனென்றால் மன்மதன் உம்மை எப்படி வாட்டுகின்றானோ அப்படியே யவ்வனத்தோடு கூடினவளாகிய என்னையும் வாட்டுகின்றான். நம்மை விதி கூட்டும். அப்படியிருந்த போதிலும் குலாச்சார பரம்பரைகளை காப்பாற்ற வேண்டுமென்பது அறிவுடையார்க்கு இயல்பன்றோ? ஆகையால் என்னுடைய பிதாவானவர் இப்பொழுதுதான் வீட்டுக்கு போயினர். வீட்டிலேயே இருப்பர். அவரெங்கும் போயிறார். ஓ தனாட்டியரான வள்ளலே, உம்மிடத்தில் சிறிதேனும் பொய் சொல்லேன். சத்தியத்தையே சொல்லுகின்றேன். நீர் அதி சீக்கிரமாகச் சென்று கேட்பீராக என்றனள். அவ்வமைதியான வார்த்தைகளை காமத்தினால் பீடிக்கப்பட்ட அரசன் கேட்டு அவள் கூறிய முறையே கடத்தற்கு அஞ்சி அதுபோல் சம்மதித்து அவளை பாணிகிரகணம் செய்து கொள்ள விரும்பியிருக்கிறேன் என்று அந்த தாசனை கேட்க அவன் கிரகத்திற்கு சென்றான். அந்த தாசன் தன் வீடு நோக்கி வருகின்ற அரசனை பார்த்து இவ்வளவென்று சொல்லக்கூடாத ஆச்சரியமடைந்து அனந்த முறை தெண்டனிட்டு கைகூப்பி நின்று அடியில் வருமாறு சொல்லத் தொடங்கி, ஓ அரசனே, நான் தேவரீருக்கு தாசனாயுள்ள தாசன். உம்முடைய வரவால் இன்று நான் தன்யனாயினேன். எந்த நிமித்தமாக தாங்கள் இங்கு வர நேர்ந்ததோ அதனை கட்டளையிட்டருளல் வேண்டுமென்று பிரார்த்தித்தனன். அரசன், ஓ ஒழுக்கமுடைய தாசனே, உன் மகளை நான் பாணிகிரகணம் செய்து கொள்ளப் போகின்றேன். நீ சம்மதிப்பையேயானால் நான் தர்மபத்னியாக கொள்வேன். இது சத்தியம் என்று கூற தாசன் கூறுகின்றான், ஓ அரசனே, நீர் என் சுவாதீனையாயுள்ள கன்யா ரத்தினத்தை விரும்பியது என்னுடைய பாக்கியமே ஆயினும் கொடுக்க கூடியதாயிருந்தால் கொடுக்கின்றேன். கூடாமையாயிருந்தால் நான் எப்படி கொடுக்க துணிவேன்? ஓ மகாராஜனே, என் வேண்டுகோள் சில உள.
அவற்றை கேட்டருளுக. உமக்கு பின் என் மகளுக்கு பிறக்கும் மகன் அரசனாக எவ்விதத்தினாலும் தடையின்றி பட்டாபிஷேகம் உடையவனாக உலக ஆள வேண்டும். உம்முடைய வேறு பிள்ளைகட்கு பட்டாபிஷேகம் ஆகக்கூடாதென்று பணிந்தனன். அரசன் தாசனுடைய வார்த்தையை கேட்டு சீமந்த புத்திரனாகிய காங்கேயன் பட்டாபிஷேகத்திற்கு உரியவனாயிருக்க அவனை மாற்றுவது அறமாகுமோ? அதனை எண்ணி இவனை மறுப்போமாயின் இவன் வளைஞன் பரிமளகந்தியை தருவானோ? இதற்கு என் செய்வோம் என்று ஏங்கி காங்கேயரை பலகால் நினைக்கும் சிந்தனையால் பீடிக்கப்பட்டவனாய் ஒன்றும் தோன்றாது அவனுக்கு விடை கூறாமல் தன் அரண்மனை சேர்ந்து காம நோயாலும் பட்டாபிஷேக சிந்தனையாலும் மதி மயங்கினவனாய் சோர்ந்து ஸ்நானம் செய்வதொழிந்தும் ஆகாரம் கொள்ளுவதொழிந்தும் நித்திரை பண்ணுவதொழிந்தும் இருந்தனன். புத்திரராகிய காங்கேயர் சிந்தா குலனாயிருக்கும் தந்தையை பார்த்து சமீபத்தில் சென்று கூறுகின்றார், நீர் சந்தோஷமற்று இருப்பதற்கு காரணம் என்ன? உமக்கு எந்த சத்ருவானவன் ஜெயிக்க கூடாதவனாயிருக்கின்றான்? அவனை நான் ஜெயித்து உம்முடைய அடிமையாளாகச் செய்கின்றேன். ஓ ராஜசிரேஷ்டரே, உமக்கு என்ன சிந்தனை உண்டாயிருக்கின்றது? உண்மையை சொல்லும். என்னையாவே, எந்த புத்திரன் பிதாவினுடைய துக்கத்தை அறியாமல் இருக்கின்றானோ, எந்த புத்திரன் துக்கத்தை தெரிந்து கொண்டு அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்யாமல் இருக்கின்றானோ, அந்த புத்திரன் பிறந்ததனால் என்ன பயன்? இறந்ததனால்தான் என்ன பயன்? அவன் யாரென்றால் பூர்வ ஜென்மத்தில் உண்டாகிய ருணத்தை தீர்த்து கொள்வதற்கு வந்தவன். இதில் விசாரிக்கத்தக்கது ஒன்றுமில்லை. ஓ பூமண்டலாதிபதியே, ரகு வம்சஸ்தனாயும் தசரத குமாரனாகியும் இருந்த ராமன் பிதாவின் ஆக்ஞையினால் தானடைய வேண்டிய ராஜ்ய சம்பத்தை விட்டு லக்ஷ்மணன் சீதை இவர்களோடு சித்திரக்கூட்டத்தை அடைந்து ஆரண்ய சஞ்சாரம் செய்தனன். லோகிதாசன் தன் பிதாவாகிய அரிச்சந்திரனால் கடைவீதியில் அடிமையாளாக விற்கப்பட்டனன். சுனஸ்சேபன் என்று பிரசித்தி பெற்ற பிராமணன் ஆணிகர்த்தர் என்கின்ற ரிஷியாகிய தன் பிதாவினால் தனத்திற்கு விற்கப்பட்டு யூப ஸ்தம்பத்தில் கட்டுப்பட்டு பின்னர் விஸ்வாமித்திரரால் விடுவிக்கப்பட்டான். பரசுராமன் முன்னொரு காலத்தில் தந்தையாருடைய ஆக்ஞையால் தாயாருடைய சிரசை வெட்டியும் பின்னர் அவருடைய ஆக்ஞையினாலே அவளை எழுப்பியும் விட்டனன். இவ்வாறு தந்தையின் வாக்கியத்தை பரிபாலனம் செய்த புண்ணிய சீலர் பலர். இவர்கள் ஒவ்வொருவரும் செய்த காரியங்களை எண்ணி பார்க்குங்கால் நடத்தக்கூடியவைகளா? இவைகளெல்லாம் யாரும் அறிந்த விஷயமே. ஓ பூபதியே, என்னுடைய சரீரம் உம்முடையது. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை சொல்லும். அது செய்வதற்கு நான் அருகன் அல்லவா? நான் இருக்கின்ற பொழுது நீர் துக்கிக்க வேண்டிய காரணம் என்னை? ஆகையால் நீர் அபேட்சித்திருக்கின்றது எதுவோ அது சாத்தியப்படாததாயினும் அதை நான் கூட்டி வைக்கின்றேன். ஓ அரசனே, உம்முடைய சிந்தையானது என்ன ரூபமாயிருக்கின்றது? விவரமாய்ச் சொல்லும். சத்ருக்களை பற்றிய சிந்தனையாயிருக்குமாயின் இப்பொழுதே தனுசை தாங்கிக் கொண்டு அந்த சத்ருவை போக்கடிக்கின்றேன். என்னுடைய தேகசிரமத்தால் எதுவும் நடத்தக்கூடும் பட்சத்தில் உம்முடைய அபிப்பிராயமானது வியர்த்தமாய் போகாது. உம்முடைய ஏக்கத்தை வாய்விட்டு பகரும். எந்த குமாரன் பலவிதத்திலும் யோக்கியனாயிருந்த போதிலும் பிதாவினுடைய ஆக்ஞையை பரிபாலனம் செய்யாமற் போகிறானோ அவனை புத்திரனென்று நினைக்கக்கூடாது. பிதாவினுடைய மனக்கவலையை அறிந்து தீர்க்க வறியாத பிள்ளை பிறந்திருப்பதினால் பிரயோஜனம் என்ன என்றனன். சந்தனு மகாராஜன் புத்திரனுடைய வாக்கியங்களை கேட்டு மனதில் லஜ்ஜை உடையவனாய் அந்த குமாரனை பார்த்து அடியில் வருமாறு கூறுவானாயினன். ஓ புத்திர சிகாமணியே, எனக்கு நீ ஏக புத்திரனாய் இருக்கின்றாய். மேலும் சூரனாயும் அதி பலிஷ்டனாயும் சத்ருக்களிடத்தில் கோபிஷ்டனாயும் யுத்தத்தில் புறம் காட்டாதவனாயும் இருக்கின்றாய். ஆகையால் உனக்கு சத்ருக்கள் பலர் உண்டாவர் என்கின்ற சிந்தனை என்னை மிகவும் பாதிக்கின்றது. ஓ என் அப்பனே, ஏக புத்திரவானாகிய என் பிழைப்பு வியர்த்தமல்லவா? எவ்விடத்திலாவது யுத்தத்தில் நீ மரணமடையும் பட்சத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் நிராதரவாக ஆவேன் அல்லவா? ஓ புத்திரா, எந்த விசாரத்தை இப்பொழுது உன்முன்னே சொன்னேனோ அந்த விசாரம்தான் எனக்கு பெரிய சிந்தனையாயிருக்கின்றது. அந்த காரணத்தினாற்றான் துக்கித்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு வேறு சிந்தை இல்லை. பிதா வாக்கியத்தை கேட்ட காங்கேயர் இஃது உண்மையான மொழியல்லவென்றெண்ணி வயதில் முதிர்ந்த மந்திரிகளை பார்த்து, தொன்று தொட்டுள்ள அமைச்சர்களே, என்னுடைய பிதா என்னிடத்தில் உண்மையை சொல்லவில்லை.
ஆகையால் அரசனுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் நிச்சயமாக கேட்டு என்னிடத்தில் அந்த அபிப்பிராயத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். சொல்லும் பட்சத்தில் அந்த அபிப்பிராயத்தை இப்பொழுதே செய்து முடிக்கிறேன் என்று சொல்லி அனுப்பினார். உடனே அந்த மந்திரிகள் அரசனிடத்தில் போய் அந்த விஷயத்தை பற்றி கேட்டு சோக காரணத்தையும் அது பற்றி பலவாறாக சிந்திக்கும் சிந்தனையையும் உண்மையாய் அறிந்து கொண்டு காங்கேயரிடத்தில் தெரிவித்தனர். காங்கேயர் அதை கேட்டு இதுதான் உண்மையான சங்கதி என்றெண்ணி ஆலோசிக்க வேண்டிய அளவும் ஆலோசித்து அப்பொழுதே அந்த மந்திரிகளையும் அழைத்து கொண்டு துரிதமாக தாசனுடைய வீட்டிற்கு போய் தாசனை கண்டு நாணத்தோடும் அதிக வினயத்தோடும் அடியில் வருமாறு சொல்லத் தொடங்கினார். ஓ தாசனே, இப்பொழுது உன்னுடைய புத்திரியை என்னுடைய பிதாவிற்கு கொடுப்பாயாக. இந்த புத்திரியானவள் என்னுடைய தாயாக வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றேன். இவள் தாயாகும் பட்சத்தில் நான் புத்திரனாவதுமன்றி தாசனும் ஆகின்றேன் என்றனர். தாசன், குருவம்சத்தில் தோன்றிய அரசரே, தேவரீர் விதிக்கும் கட்டளையை மறுக்கும் தன்மையன் அல்லனாயினும் என் மகள்பாலுள்ள பாசத்தினால் தோன்றும் ஓர் ஆசையை மறுக்கும் வழி இல்லாதவனாய் இருக்கின்றேன். தாசனாகிய யான் என் செய்வேன்? அஃதென்ன எனில், தேவரீர் இருக்கும்பொழுது இவளுக்கு பிறக்கப் போகின்ற புத்திரன் சிம்மாசனாதிபதி ஆவானா? ஆகமாட்டான். ஆகையால் ஓ மகானுபாவனே, என் மகளை தேவரீர் பத்னியாக கொள்ளும் என்றனன். காங்கேயர், ஓ தாசனே, நீ ஆலோசனையில் சிறந்தவன், காரியத்திலே கண்ணுடையவன். உன் மகளை என் வாக்கினால் எனக்கு தாயாக ஆக வேண்டுமென்று பிரார்த்திக்கின்றேன் என்றமையால் இனி நான் பத்னியாக கொள்ளேன். அவள் எனக்கு தாயே ஆவாள். நான் சிம்மாசனாரூடனாவது இல்லை. இவளுக்கு பிறக்கப் போகின்ற பிள்ளையே ராஜ்யத்தை எவ்விதத்திலும் நடத்துவதற்கு உரியவனாவான். இதில் சந்தேகமில்லை என்றனர். தாசன், ஐயா தர்மசீலரே, சத்தியமாகிய உம்முடைய வார்த்தையை தெரிந்து கொண்டேன். ஆயினும் உமக்கு எப்படியும் புத்திர பேர் உண்டாகுமல்லவா? அப்பிள்ளை பலவான் ஆவானேயானால் அந்த குமாரன் தன்னுடைய பராக்கிரமத்தினால் ராஜ்யத்தை கிரகித்து கொள்ளாமல் இருப்பானா? அதற்கு சந்தேகம் உண்டா? நீர் அப்பொழுது என் செய்ய வல்லீர் என்றனன். காங்கேயர், ஓ வலைஞனே, நீ வலையை வீசி அக்கண்ணியில் ஜலச்சரங்களை பிணித்து எப்படி ஆட்டி பிடிக்கின்றனையோ அப்படியே என் பிதாவையும் என்னையும் உன் சொல்வலையில் பிணித்து விழிக்கும்படி செய்து உன் எண்ணத்தை முடித்து கொள்ள துணிந்தாய். அதற்கு நான் அஞ்சேன். நான் எவ்விதத்திலும் விவாகம் செய்து கொள்வதில்லை, இது நிச்சயம். அப்பா, இப்பொழுது நான் இந்த பீஷ்ம அதாவது பயங்கரமான விரதத்தை அனுஷ்டித்து கொண்டேன். இந்த வார்த்தை சத்தியம் என்றனர். மத்ஸ்ய ஜீவனம் செய்யும் அந்த தாசன் பீஷ்மர் செய்த பிரதிஜையை கேட்டு அச்சமுற்றவனாய், இனி தர்கிப்போமாயின் தீங்கு நேரிடும் என்று எண்ணி அதிக சௌந்தர்யவதியாகிய தன் மகளை காங்கேயரிடம் ஒப்புவித்து விட்டனன். காங்கேயர் மகிழ்ந்து அவளை தன் பிதாவினிடம் கொண்டு போய் சேர்த்து அவரது கவலையை மாற்றினார். சந்தனு மகாராஜன் தன் மகனது அரிய செயலை கேட்டு அதிசயம் உடையவனாக மகிழ்ந்து பரிமள கந்தியை விதி முறைப்படி தர்ம பத்னியாக கொண்டு அவளது இன்ப நலத்தை உண்டு வாழ்ந்திருந்தனன். அந்நாள் வரையில் சந்தனு மகாராஜன் இந்த சத்தியவதிக்கு முன் வியாசர் பிறந்த செய்தியை அறியான். 5வது அத்தியாயம் முற்றிற்று.